பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுலுடைய ஊழியத்திலே நடக்கிற மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே நாம் படிக்கிறோம். கர்த்தர் ரொம்ப வல்லமை உள்ளவராக இந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுலை அபிஷேகித்து ஒரு வல்லமையோடு கூட பயன்படுத்த தொடங்கினார். அதிலே தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். லிஸ்திரா என்கிற இடத்திலே பவுல் இருக்கிறார். லிஸ்திராவிலே ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. லிஸ்திராவிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த திரள் கூட்டமான ஜனங்களுக்கு மத்தியிலே லிஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிறான். ஒரு சப்பானி அங்கே இருக்கிறான். அந்த சப்பானி ஒருபோதும் நடக்கக்கூடிய நிலையிலே இல்லை. கால்கள் அவனுக்கு சுகமே இல்லை. அவன் கால்கள் முடமாக பிறந்திருக்கிறான். கால்கள் வழங்காதவனாக அவன் இருக்கிறான். பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவனும் கேட்கிறான். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பேர் கேட்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு பேர் விசுவாசத்தோடு கேட்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு பேருக்கு நம்ம சொல்றத உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சபையில வர்றாங்க, அது எல்லாத்த விட எவ்வளவு பேர் விசுவாசத்தோட கேட்கிறாங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்க்கிறார். பவுல் அவனை உற்று பார்க்கிறார். என்ன நல்லா கேட்கிறானே, அப்பதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, இவனுக்கு ரட்சிப்புக்கான விசுவாசம் இருக்கு. ஒரு சாதாரண ஆள் இல்லவன், இவனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று பவுல் கண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று பவுல் கண்டு அதை பவுல் பார்க்கிறார். ஓ, பரவாயில்லையே, இந்த ஆளுக்கு ரட்சிப்புக்கான விசுவாசம் இருக்க, ரொம்ப சந்தோஷம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இந்த ஆள்கிட்ட இருக்கு என்று பவுல் கண்டுபிடிக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பிரசங்கம் கேட்கிறீர்களே, கேட்கிற வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கிறீர்களா? ஒருவேளை தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று பிரசங்கித்தால் விசுவாசத்தோடு கேளுங்கள். ஒருவேளை ஆண்டவர் சுகமளிப்பார் என்று பிரசங்கித்தால் விசுவாசத்தோடு கேளுங்கள். ஒருவேளை ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்றால் விசுவாசத்தோடு எப்போ வருவார் பார்த்துக்கலாம், அப்படி கேட்காதீங்க. எது பிரசங்கிக்கப்பட்டாலும் சரி, பிரசங்கிக்கப்படுகிற விஷயத்தை யார் விசுவாசத்தோடு கேட்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவன் விசுவாசத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு பவுல் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று பவுல் உரத்த சத்தத்தோடே சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவன் குதித்து எழுந்து நடக்கிறதை நாம் படிக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். ஆம், தேவனுடைய வார்த்தைகள் இந்த கடைசி நாட்களில் உடனே மக்கள் குதித்தெழுந்து நடக்கிற அளவிற்கு அது வல்லமையாய் கிரியை செய்கிறபடியினால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது இன்னும் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் அந்த வார்த்தை குணமாக்கும், அந்த வார்த்தை விடுவிக்கும், அந்த வார்த்தை மறுரூபப்படுத்தும், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் மூலமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீருடைய கரத்தில் எங்களை முழுவதும் படைக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாட்களில் எங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் வேண்டுமோ அந்த விசுவாசத்தை தாரும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.